ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சாயந்தரம் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நேற்றுக்கு ஃபாஸ்டருக்கு வீடியோ கேட்டு சங்கடப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. இன்றைக்கி லெட்டரை பார்த்தோட பயங்கர சந்தோஷமாக இருப்பீங்க. அந்த லெட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணிவிடுங்க. நான் அதில் கூட அப்லோட் பண்ணுறேன். போட்டிருக்க பேர் வந்து பேராயர் இளைஞர் நலக்குழு கன்னியாகுமரி பேராயர். சரியா? பேராயத்தில் அப்படி ஒரு குழு இல்லை, அப்படி தொடங்கினதாகவும் தெரியல. ஏதாவது பிரச்சனையை டீல் பண்ணுறதுக்கு தொடங்கின மாதிரி இல்லை, அப்படி ஒரு குழு இல்லை. சரி, இருக்கதாவே இருக்கட்டும். நாகர்கோவில் அப்படி தானே? நாகர்கோவிலில் ஒருத்தன் டைப் பண்ணி போஸ்ட் பண்ணுறதா இருந்து எங்கே பண்ணணும்? நாகர்கோவிலில் பண்ணணும், அப்படி தானே? ஆனால் அது எங்கே பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்களா? அந்த லெட்ரு வந்து தக்கலையில் போஸ்ட் பண்ணியிருக்கு. நீங்கள் மேலே அந்த ஸ்டாம்பில் இருக்க சீலை பார்த்தீங்கன்னா தக்கலைன்னு இருக்குன்னு அதையும் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு. சரி, இது எழுதுகிற விவரமானவன் யாருங்கிற ரெண்டாவது பட்சம். இந்த லெட்டரில் இருக்க எல்லா டீட்டெயிலும் பார்க்கும்போது ஏதோ ஒரு கேடுகட்ட கூமுட்டை காலேஜில் வேலை பார்க்குற என்ன சொல்கிறது ஸ்காட் காலேஜில் வேலை பார்க்காத ஒரு ஆளுக்கு இவ்வளோ டீட்டெயில் தெரிய வாய்ப்பு இல்லை இல்லையா? ஏன்னா சம்மந்தப்பட்ட பேர் ஏபிசி அப்படி என்னெல்லாம் போட்டிருக்கு, ஏபிசி என்னெல்லாமோ போட்டிருக்கு பேர். எனக்கே சிரிப்பாக இருக்குது. அப்படி பேர்லாம் உண்டா? என்னெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. டேஷ் டேஷ் பேர் யாராக இருக்குன்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இப்போது நீங்கள் யோசித்து பாருங்கள், இவ்வளவு தூரம் பேர் சொல்ல தெரியாமல் இப்போ ஒரு ஆளை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறப்போ சம்மந்தப்பட்ட பேரை போடணும். இப்போ நான் வந்து வீடியோவில் போடுறேன், பாஸ்ன்னு சொல்லத்தான் செய்கிறேன். இந்த அட்டண்டன்ஸ் கார்டை போட்டிருக்கேன், ஆமாம் போடத்தான் செய்ய. தப்பு யார் பண்ணுறீங்களோ அது தப்பு வந்து சுட்டி காட்டல் தப்பே கிடையாது. இது அரைகுறையாக வைக்கிறதும் இது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? தனக்கு கிட்டலைன்னு யாருக்கும் கிட்டப்படாது இல்லையா? தான் தனக்கு குடும்பத்தை முதல்ல கரெக்டாக இருக்குன்னு பார்க்கணும். சரியா? அருமையான சகோதரனே, உனக்க குடும்பம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். உனக்க குடும்பத்தினால அடுத்த குடும்பம் கெடுதான்னு முதல்ல பாரு. சரியா? ஊருக்கு நியாயம்லாம் பேசாது. உனக்கு சம்மந்தப்பட்ட யாராவது ஊர் சுற்றுறாங்களா, யார் கூட போகிறாங்களோன்னு ஃபஸ்ட்டு பாரு. சரியா? சரி, அது உனக்கு அது இல்லையே, எப்படி ஏபிசி வச்சம்பா அப்படி தான் இருக்கும். சரி, அது இருக்கட்டும். எனக்கு இந்த லெட்டரை பொறுத்த வரைக்கும் அது ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன்னா, இந்த தோட்ட வாரத்தில் ஒரு மொட்டை லெட்ரு வந்து தான் பிரிவினைக்கு முதல் ஆரம்பம். தெரியுமா உங்களுக்கு? நல்ல ஐக்கியமாக இருந்த ஒரு திருச்சபையாக ஒரு மொட்டை லெட்டர் போட்டு தான் பிரிவினைக்கு ஆரம்பம். ஆனால் இந்த மொட்டை லெட்டரை பொறுத்த வரைக்கும் ஒற்றுமைக்கு ஆரம்பம். ஏன்னா இந்த லெட்டர் யார் எழுதுன்னு நல்லா தெரியும். சரியா? விவரம் கேட்டவன் நாரில் போய் போஸ்ட் பண்ணியிருந்தா கூட குழப்பம் இல்லை. தக்கலை இதில் நாரில் போக மடித்து தக்கலையில் போஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்க பார்த்தியா? நீ எவ்வளோ கூமுட்டையாக இருப்ப? ஒரு தப்பை செஞ்சால் சரியாக செஞ்சு பழகுங்கடா. சிரிக்க வைக்காதீங்க, என்ன காமெடி பண்ணாதீங்கடே. ஒரு லெட்டரை நார்ல இருந்து இப்போ 25 ரூபா கூட வருமா, இல்லை 50 ரூபா கூட வருமா பெட்ரோலுக்கு, இல்லை 100 ரூபா கூட வருமா? இது எழுத நாள் தரமாட்டாரா உங்களுக்கு? 100 ரூபா கூட பெட்ரோல் கூட நாரில் போய் போஸ்ட் பண்ணாக்கு எச்சத்தனத்தை அதில் ஏன்டா காட்டுறீங்க? சரி, போஸ்ட் பண்ணிங்க, எல்லாம் பண்ணிங்க, ஓகே. இந்த லெட்டர் வந்து சிஎஸ்ஐ தோட்டவாரன் திருச்சபை தோட்டவாரன்னு வந்தது, அப்படி தானே? அப்போது தோட்டவாரத்தில் வந்த லெட்டரை ஒன்றில் ஃபாஸ்டர் டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லியிருக்கணும். அதுக்கு அவருக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. தோட்டவாரன் திருச்சபையில் வந்த லெட்டர் ஒன்றில் ஃபாஸ்டர் கொண்டு தரணும், இல்லை கோயில் போல கொண்டு தரணும், இல்லை கமிட்டியிலேருந்து யாராவது கொண்டு ஆளுகளை வீட்டில் தரணும். சரியா? இது போஸ்ட்மேன்கிட்ட ஒரு ஆள் என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியா, இது அவரோர் வீட்டில் கொண்டு கொடுங்கன்னு சொல்லி ஐடி கார்டு அட்ரஸ் எல்லாம் யார் யார் வீடுன்னு வரையும் சொல்லி கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு என்ன அதிகாரம்? சர்ச்சில் வந்த லெட்டரை
யாரோ ஒரு ஆள்கிட்ட கொண்டு கொடுக்க சொல்ல நீங்கள் யார்? யாருங்கிறத நான் இப்போ போஸ்ட்மேன்ட்ட கேட்டாச்சு. உங்களுக்கு டவுட் ஒன்றுன்னா அந்த வாய்ஸ் கிளிப்பை நான் இதில் சேர்க்குறேன். பேர் வராது, இப்போது எடிட் பண்ணி தான் அனுப்புகிறேன். சம்பந்தப்பட்ட நபர் நாளை மத்தியானத்துக்குள்ளாடி இது எழுத சொன்னது யார்? யாராக இருக்கலாம், அது மேட்ரு கிடையாது. ஃபாஸ்டரா இல்லை அந்த கூமுட்டையா, சரியா, ஏபிசி கூமுட்டையா, யார் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் உங்கள் பேர் இதில் வராது. நான் அந்த பேரை போட்டேன்னு சொன்னால் தோட்ட வாரத்தில் அது வேறு மாதிரி போகும். நான் அந்த வாய்ஸ் கிளிப்பை போடுறேன். உங்கள் பேர் வராத அளவுக்கும் கட் பண்ணி தான் நான் போடுறேன். திரும்பவும் சொல்கிறேன், நான் சர்ச்சில் ஒற்றுமைக்காக போராடிட்டுருக்கோம். நான் ஒற்றை கிடையாது, நாங்கள் கொஞ்சம் சகோதரர்கள் சேர்ந்து ஒற்றுமைக்கு வேண்டி போராடிட்டுருக்கோம். இப்படிப்பட்ட எச்சத்தனை வேலை யாரும் காட்டாதீங்க. உங்களுக்கு எதாவது உண்டுன்னா உங்கள் பேரை போட்டு, ஆமாம் எங்கள்கிட்ட இந்த எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி போடுங்க. நான் உங்களுக்கு யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். ஜெயசேரண்ணா யாரை பற்றி ஒன்று உங்களுக்கு எவிடன்ஸோட தாங்க. அவ்வளோ ஊழல் பண்ண தப்பு. இப்படி இத்தனை பேரை கூட்டிகிட்டு நடந்தால் தப்பு. எவிடன்ஸோடு வேணும், சரியா? ரெண்டாவது, இது அடுத்தவங்க பெட்ரூம் நுழைஞ்சு பார்க்குற மாதிரி இருக்கும். இதே மாதிரி உங்கள் பேரை வச்சு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எங்களுக்கு? நான் இவ்வளோ யூடியூப்பில் போட்டிருப்பேன். யாரையாவது ஒரே ஒரு ஊர்மையை தான் சொல்லியிருப்பேன், அது பேர் சொல்லவே கிடையாது நான், சரியா? பாக்கி யாராவது ஃபாஸ்டராக கூட அவங்க பேசும்போது டீச்சர்ஸ்ன்னு பேசாமல் சகோதரிகள்னு பேசுகிறேன். ஏன்னா அர்த்தம் மாறிடக்கூடாது, புரியுதா? திட்டுறதெல்லாம் ஓகே, ஒருத்தனுக்கு ஆப்படிக்கிறதெல்லாம் ஓகே. இதே டேஷன் உள்ள இடத்துல உங்கள் வீட்டில் இருக்க பொம்பளைகளை பேரை ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இது எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம். என்கிட்ட தோட்டவாரத்துலேருந்து ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு நபர் என்கிட்ட கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, நீ என்னடா தோட்டவாரத்தில் உள்ள எல்லார் வீட்டிலும் யார் இறங்குதியா அப்படின்னு கேட்டார். இப்போவும் அந்த ஆள் எனக்கு ஸ்டேஜோட கொஞ்சம் வயசு மூத்த ஆள் தான் கேட்டேன். அப்போ நான் சொன்ன விஷயம் என்ன தெரியும்? ஆமாடா, முதல்ல உனக்கு வீட்டில் தான் நான் யாருன்னு நான் அன்னத்தோட ஸ்டாப் ஆச்சு. இது நீங்கள் டேஷ் டேஷ் போட்டு வச்சுருக்கீங்க, உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு பேர் அதில் ஆட் பண்ண எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்ல? நீங்கள் அதாவது என்ன வேணாலும் செய்யுங்க, எவிடன்ஸ் வேணும். சும்மா அந்த அப்படி எப்படின்னு சொல்லிட்டு நடக்காதீங்க, புரியுதா? அதனால் தயவு செய்து ஒற்றுமைக்காக போயிட்டுருக்கோம், நீங்கள் அதை தேவையில்லாத இஷ்யூஸுக்கு பண்ணாதீங்க, உங்கள் அரசியல் எங்கே காட்டாதீங்க, சரியா? சரி, இந்த வாய்ஸ் கிளிப்பை கேளுங்க. ഹലോ ചേട്ടാ, ഞാൻ അലിസനാ തോട്ടാവർത്തിന്ന്. ഇന്ന് ഒരു ലെറ്റർ വന്നിട്ടുണ്ടല്ലോ അണ്ണാ, അത് എന്റെ അഡ്രസ്സിലല്ലോ, ചർച്ച അഡ്രസ് അല്ലേ? ചർച്ച അഡ്രസ്. പിന്നെ എവിടെ കൊണ്ടത്? നിങ്ങളാണോ തന്നെ? എന്റെ ഒരാള് പറഞ്ഞു അതാത് ആളുകൾ കയ്യിലെ കൊണ്ടുപോയി കൊടുക്കണം. ആരാ പറഞ്ഞേ? ഒരാള് അവിടെ ചർച്ച സംബന്ധിക്കപ്പെട്ട ഒരാള് തന്നെ. അല്ല, ചർച്ച സംബന്ധപ്പെട്ടാണ് ചേട്ടാ, ഇത് പ്രശ്നമായല്ലോ. ഇത് തോട്ടാവരം ചർച്ച തരേണ്ടതല്ലേ? ഇവിടെ അത് കൊണ്ടുവന്നാൽ ശരിയാവില്ലല്ലോ അണ്ണാ. അത് ഇവിടെ അതാണ് പ്രശ്നം. അപ്പൊ നാളെ എന്റെ ഇതായിണ ഞാൻ അങ്ങ് ചർച്ച കൊണ്ടുവന്ന് കൊടുക്കാം. ശരി. ചട്ടത്തിൽ വന്ന് എല്ലാം കൂടെ ഒരു 30 ലെറ്റർ വരെ ഉണ്ട് കേട്ടാ. இப்போ அந்த வாய்ஸ் கிளிப் கேட்டிருப்பீங்க. நான் போஸ்ட்மேன்ட்ட போசிருக்கேன். கடைசியில் அந்த ஆளுக்கு பேர் இருக்குது. இந்த பேரை போட்டால் என்ன ஆகணும்ல நீங்கள் யோசிச்சுடுங்க. காரி துப்புவாங்க. நீங்கள் கொஞ்சம் டீசெண்டாக மரியாதை இருக்குது உங்களுக்கு பேர். நான் யாருன்னு பார்க்க மாட்டேன். அடுத்த லெவல் அதில் இப்போ உங்கள் பேரை போடும்போது ஆட்டோமேட்டிக்காக கேட்க தான் போஸ்ட்மேன்ட்ட யார் யார் என்னான்னு கேட்கும்போது வேறு லெவலில் வந்து நிற்கும், சரியா? அதனால் தயவு செய்து இதோடு நிறுத்திடுங்க. எனக்கு இதுக்கு விஷயம் தெரியணும், யார் எழுத சொன்னது, இதுக்கு பின்னாடி ஃபாஸ்ட் உண்டா இல்லையா. என்னட்ட ஃபாஸ்ட் இல்லைன்னு போய் சொல்லக்கூடாது. உண்மையாக சொல்கிறதா இருந்தால் இல்லைன்னா நான் அப்லோட் பண்ணேன், எனக்கு அதில் ஒன்றும் கிடையாது. நான் அப்லோட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஃபாஸ்ட்டுக்கு வாய்ஸே அப்லோட் பண்ணவன் நான்.
அவ்வளோ எவ்வளோ தூரம் பொறுமையாக இருந்து அப்லோட் பண்ணவன், எனக்கு இதை உங்களுக்கு எதிராக யூஸ் பண்ண ரொம்ப நேரம் ஆகாது. எனக்கு இது உண்மை தெரியணும். ஏன்னா நான் வந்து சர்ச்சில் ஒற்றுமைக்காக படாத பாடுபட்டுருக்கேன். ஒவ்வொருத்தர்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கேன். நான் இங்கே இவ்வளவு மோசமாக நடக்கிறதுலாம் தேவையில்லாத விஷயம். சர்ச் ஆக்காது, இது உங்கள் வீடோ குடும்பமோ கிடையாது, எல்லாருக்கும் உள்ள பொதுவான இடம். நான் ஃபாஸ்ட்டாக திட்டுறேன்னா அவர் செஞ்ச வேலையை தானே சொல்கிறேன். அவர் செஞ்ச, நீங்கள் இப்போ உங்களுக்கு ஜெயசேகரை திட்டோன்னு சொன்னால் திட்டுங்க, எங்கே ஊழல் பண்ணிக்கான்னு காட்டிட்டு திட்டுங்க, கொண்டாங்க. நானே போடுறேன் யூடியூப்பில், இப்படியாக இந்த ஊழல் பண்ணியிருக்காருன்னு தோட்டத்தில் கொண்டாங்க. சரியா? அதை விட்டுட்டு தேவையில்லாமல் ஒற்றுமையாக போகணுன்னு நினைக்கிற இடத்துல ஒரு இஷ்யூஸை கொண்டு வராதிங்க. இதுக்கான பதில் நாளை மத்தியானத்துக்குள்ள எனக்கு தெரியலன்னா உங்கள் பேரை போட்டு அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணத்தான் செய்வேன். அது என்ன ஆகணும்ல உங்களுக்கு யோசிச்சுக்கிடுங்க. அதாவது இந்த லெட்டரை வந்து ஃபாஸ்டர், கமிட்டி, கோயில் பிள்ளை இவங்கள தவிர வேறு யாருமே இந்த லெட்டரை பிரித்து கொடுக்கக்கூடாது. ஒன்று, போஸ்ட்மேன்ட்டை கைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் ரைட்ஸ் கூட கிடையாது. நீங்கள் எந்த பொறுப்புலையும் கிடையாதுங்க சர்ச்சில். சரியா? அதனால் பார்த்துக்கிடுங்க. இது யார் யார் உண்டுன்னு உள்ளதை நீங்களாக பார்த்துக்கிடுங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், தேவையில்லாமல் விளையாடாதீங்க. ஓகே?